கொஞ்ச நேரத்துல. அதுக்கு தான் எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஓ த்ரோ பாலுக்கா? சரி சரி போங்க. நானும் ஏதோ இவங்க வந்து வேகத்துல ஸ்போர்ட்ஸ் டே கிடையாது வீட்டுக்கு போங்கன்னு விரட்டி விட்டாங்களோ நினைச்சேன். நம்ம என்னடி பண்ண இப்போ? வா கேண்டீன் போவோம். அங்க சும்மாவே 220 ரூபாய் கடன் பாக்கி இருக்கு. அங்க போனோம் வை, நம்ம மூஞ்ச பார்த்தோம்னா அந்த அம்மா அம்மா நீங்க எப்ப கேட்டீங்கன்னு கேட்டுட்டு இருப்பவே. முன்னாடிலாம் நம்மளுக்கு காலேஜ்ல கிளாஸுக்கு போதான் பயம், இப்ப கேண்டீன் போனாலும் பயமாலாம் இருக்கு. சோபனா தீப்தி 2 பேரும் வாங்க போலாம். எங்க போனோம்? த்ரோபால் கிரவுண்டுக்கு வாங்க, சீக்கிரம் போணும். ஜானிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாளா? எல்லாம் முடிச்சிட்டேன்டி. ஆனா 2 பேர் தேவைப்படுறாங்க. அதான் சோபனாவும் தீப்தி இருக்காங்கல்ல, அவங்களே கூட்டிட்டு போ. ஐயோ நாங்க வரலன்னு சொல்ல முடியாது, அங்க ஆளு பத்தல. சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிரவுண்டுக்கு வாங்க. ஏடி வந்துருங்கனே. ஏடி ஒரு நிமிஷம். சொல்லு சோபனா. ஏதோ ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்றா? ஆமா சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட எல்லாம் விளையாட கூடாதான், எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அப்ப இந்த ட்ரெஸ் போட வேண்டாமா? ஆமா சீக்கிரம் வாங்க. ஏடி கேட்டியா இந்த ட்ரெஸ் வேண்டாமா? ஏடி கூமுட்டே, நான் அங்க போக வேண்டாம் இருக்கேன், நீ ட்ரெஸ் வேணுமா வேண்டாமான்னு கேக்க. என்ன பண்றதுடி, ஆளு பத்தலையா, போய் தான் ஆகணும். உனக்கு அவள அக்கறனா நீ போ. ஏடி நல்லா பாரு, நல்லா வெயில் அடிக்குது, இதுல இந்த ட்ரெஸ்ஸோட போட்டா நம்மளுக்கு ரொம்ப சூடா இருக்குது, நல்லா கலத்தி போட்டு இருக்கலாம். நல்லா யோசி, நம்ம விளையாடுறோமோ இல்லையோ சும்மா அங்க போய் நிப்போம், பாலை பொறுக்கி புடுக்கிறதுக்காக நிப்போம். நம்ம விளையாடட்டாலும் விளையாண்டாலும் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். ஜூஸா? ஆமா, எப்படி இப்ப கேண்டீன் வேற நம்மளால போக முடியாது, தலை கட்ட முடியாத அளவுக்கு நம்ம அங்க பண்ணி வச்சிருக்கோம். இங்க சும்மா 10 நிமிஷம் நின்னு ஓசியில ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமா பரவாயில்லடி, உனக்கு மண்டையில எங்க ஓரமா கொஞ்சம் மூளை இருக்கு, நல்ல ஐடியா தந்திருக்கா. சரி வா போவோம். ஏடி என்னடி முதல்ல நிக்க விட்டுட்டாங்க? அதான்டி நானும் யோசிக்கேன், இப்ப என்ன பண்றது? பேசாம கேண்டீனுக்கே போயிருக்கலாமோ? போயிருக்கலாம், ஏதோ ஒரு வாட்டி உன் பேச்ச கேட்டேன், கடைசில இங்க வந்து நிக்கேன். சீக்கிரமா எல்லாரும் அவங்கவங்க லைன்ல நில்லுங்க. சார் என்னம்மா சொல்லு. இப்படியே வாயை திறந்து மினிக்கு வச்சிட்டு இருக்கா, ஏதாவது சொல்லு. எடி பேசாம இங்க இருந்து ஓடிடுவோமா? சார் இவன் ஓடி போறாளாம். எடி என்ன இப்படி நானே அவர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். திடீர்னு 2 பேரும் ஓடுனா இவள் மேல் சொல்ல மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எதுனாலும் மாட்டி விட்டுறாவ. துணிய மாத்திரம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேராசைக்காக இப்ப மூஞ்சிலே அடி வாங்க போறோம் பாரு. ஓகே எல்லாரும் ரெடியா? என்னடி ரெடியாலாம் கேக்குறாரு? அதான் அடி வாங்க ரெடியான்னு கேக்குறாரு. அந்த ஆப்போசிட் டீம் பாரு, பாக்க நோஞ்சமா தான் இருக்கும், ஆனா பால போட்டாங்கன்னு மட்டும் வை மூஞ்சி பேந்துரும். ஈடி ஆனா அங்க எல்லாரும் குட்டியா இருக்காவல்ல, குட்டியா இருக்க புலிதான் 16 அடி பாயும் பாவ தெரியும்ல. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டீமும் விஷ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஆல் தி பெஸ்ட். பாத்து கொஞ்சம் பத்திரமா பால போடுங்க, ஏன்னா நாங்க எப்படி பிடிச்சிட மாட்டோம், பொறுமையா ஸ்லோவாவே போடுங்க. எந்த டீம் ஸ்டார்ட் பண்றீங்க? சார் நாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? சும்மா பாடுவோம், எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. தீப்தி நீ பாத்துக்குவல்ல? பாக்கணுமா? என்னத்த பாக்கணும்? நீ தான் பால் போடணும். இந்தாங்கம்மா. எது நான் போடணுமா? ஆமா நீ தானே நாங்க போடுறோம்னா. ஏடி ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எங்களுக்கு தெரியாது தீப்தி, நீ தான் வாங்கிக்கோ பால. ஏடி ஏடி என்ன பண்றியே? ஏடி அவர் வேற பால் வச்சு நிக்காரு, அவர் அனுப்பி விடுங்கடி. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். யாருமா போடுறீங்க? இந்தாங்க வந்து வாங்கிக்கோங்க. தீப்தி வாங்கு. போச்சு போ. சார் தாங்க நானா. ஓகே. என்னடி இந்த கணம் கணக்குது? தீப்தி வா வா கமான். இருடி வரேன், சும்மா கமானு கமானுன்ட்டு தூக்குற எனக்கு தானே தெரியும். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க போடணும்? நேரா போடு. தீப்தி போட்டுருவியடி? இருங்க போடுறேன். அம்மாடியோ என்னடி பால் போச்சுதா? போச்சு போச்சு. ஆனா நெட்டுல பட்டு கீழே விழுந்துட்டுடி. என்னடி சொல்றீங்க? 1 point goes to blue team. இப்ப அங்க எதுக்கு மார்க் போச்சு? ஆமா தீப்தி அவங்களுக்கு தான் பாயிண்ட், நீ தான் நெட்ல போட்டுட்டியே. அது எப்படி அவங்களுக்கு போகும்? ஐயோ தீப்தி உனக்கு எந்த ரூல்ஸ் தெரியாதா? தெரிஞ்சா நான் ஏன் நெட்ல போட்டுருப்பேன். பால் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. பரவாயில்லடி, வேற லெவல்ல கிக் பண்றா. உனக்கு கிக் பண்றது நல்லா வருது, நம்ம பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? தீப்தி ரெடியா இருந்துக்கோ, பால் வருது. ஏடி ஏடி நம்ம த்ரோ பால் வேண்டாம்டி, நம்ம ஃபுட்பால் விளையாடுவோம். ஐயோ தீப்தி நம்ம இப்ப த்ரோ பால் விளையாண்டுட்டு இருக்கோம், பால் வரும். அதான்டி சொல்றேன், த்ரோ பால் நமக்கு வராது, வேண்டாம் விட்டுருவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். ஃபுட்பால்லாம் நம்ம காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல கிடையாது. என்னடி உன் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு விளையாட்டு நம்ம காலேஜ்ல இல்லையே. கிரீன் டீம் அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். மொத மார்க் வருதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் பத்தி யோசிக்கலாம். ஏய் பிடி பிடி ஆன்சி. சூப்பர் டி, டக்குன்னு போடு. வெரி குட். ஏடி சும்மா சொல்லக்கூடாது, நீ நல்லா விளையாடுற. தீப்தி அங்க பாரு பால் வருது. அம்மா
என்ன தீப்தி மிஸ் பண்ணிட்டியே? நான் பேசிட்டு இருக்கும்போது எவன்டா பால போட்டது? 1 point goes to blue team. ஐயோ சார், என்ன அவங்களுக்கு மார்க் கொடுக்கீங்க? ஏடி தீப்தி, அவங்களுக்கு தான் மார்க் போகும். அது எப்படிடி? ஏடி, நாம அவங்களுக்கு போட்டேன், அப்புறம் அவங்க பிடிச்சிட்டு போட்டாங்களா, அப்ப நீ பிடிச்சிருக்கணும்ல. அத பேசிட்டு இருந்தேம்ல. நீ பேசிட்டு இருந்தே என்ன பண்ணியோ? ஆனா பால பிடிக்கணும், பிடிச்சிட்டு டக்குன்னு போடணும். ஏடி தீப்தி, நீ த்ரோ பால் விளையாண்டதும் கிடையாது, பார்த்தது கூடயுமா இல்ல? ஐயோ ஆமாடி. சரி, ஒரு மார்க் தானே, போயிட்டு போட்டு அடுத்த வாட்டி விளையாடலாம். சரி பால ப்ளூ டீம்ட்ட கொடுங்க. ஏய் இரு இரு இரு, ஷோபனா எடுத்து கொடுப்பா. அவ அழகா கிக் பண்றா. ஷோபனா வா, வந்து தள்ளி விடு. ச்சே, பாத்தியா எப்படின்னு? அழகா ஃபுட்பால் விளையாண்டுருக்கலாம்டி. ஏடி, அதெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப த்ரோ பால், நம்மள எதையா ஜெயிக்கணும். ஆமா, ஆனா நீ அந்த சார் கிட்ட கொஞ்சம் பேசி பாரு. சார், த்ரோ பால் தான் எங்களுக்கு வராது, ஃபுட்பால்லாம் நாங்க அடிச்சு நவுத்திடுவோம். ஐயோ பால் வருது. ஜானிஸ் பிடிச்சிரு. ஏ என்ன ஏ ஜானிஸ், உன பிடிக்க சொன்னீங்களா, ஏன் பிடிக்கல? ஏடி, அந்த பாலெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, அவை போயிடுச்சு. அவையா? 1 point goes to green team. ஏடி ஏடி, கேட்டியா நமக்கு 1 பாயிண்டா? ஆமா, எப்படி பாயிண்ட் வந்துச்சு? அதான் சொன்னேன்ல, அவை போயிடுச்சுன்னு. அப்படினா அவைனா அங்க ஒரு கோட் இருக்கு பாரு பின்னாடி. ஆமா இருக்குது, அந்த கோட்டை தாண்டி அவங்க பால் போயிடுச்சுன்னு வை, நம்மளுக்கு தான் ஒரு பாயிண்ட். ஏடி சூப்பர் சூப்பர், இப்படிலாம் இருக்கா? அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம்டி, எந்த பாலை பிடிக்க வேண்டாம், எல்லாம் அங்க தள்ளி விட்டுறோம். எப்படி நம்ம பிளான்? என்ன ரியாக்ஷனே காணோம். கிரீன் டீம், நீங்க மறுபடியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், அதாவது நீங்க மறுபடியும் பேச்ச கேட்கல, அதனால -1 உங்களுக்கு. ஐயோ சார், நாங்க எடுத்த மார்க்கே ஒண்ணுதான். போச்சா, கிடைச்ச ஒரு மார்க்கும் போயிட்டு. ஜானிஸ் என்ன ரொம்ப கோவத்துல இருக்கா? சரி சரி, அதுக்கு என்ன, போயிட்டு போயிட்டோம், நம்ம அடுத்து எடுத்துடலாம். எப்படியாச்சும் இதுல ஜெயிக்காம விடக்கூடாது. எம்மாடியோ, அவள்வ இருக்க கோவத்துக்கு கழுத்து நெரிச்சு கொண்டு வருவாள்வ. இந்தாங்க, நீங்க தான் போடணும். ஏடி, நீ எடுத்து போடு.